தக்காளி தொக்கு அட்டகாசமான சுவையில் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே ருசியாக இருக்குங்க. ஒரு மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் எங்கள் வீட்டில் 2-3 நாளில் காலி பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே ருசியாக இருக்குங்க. உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.25 கிலோ அளவுக்கு தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்திருக்கேங்க. நாட்டு தக்காளியில் செய்யும்போது சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் சரியாக 20 தக்காளி எடுத்திருக்கேங்க. இது போல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தக்காளியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் பொடியாக நறுக்கியும் எடுத்துக்கலாம், இல்லைனா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சியும் எடுத்துக்கலாங்க. இது போல் தக்காளியோட தண்டு பகுதியை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் காரத்துக்கு 18 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. நம்ம சேர்த்துருக்க அளவு தக்காளிக்கு இந்த அளவுக்கு மிளகாய் சரியாக இருக்கும். இட்லி தோசைக்கு கொஞ்சம் லேசாக காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? 18 வரமிளகாய் சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்ல காரமாக வேணும்னா இன்னொரு 2 வரமிளகாவும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு எந்த அளவுக்கு ஜாஸ்தி சேர்க்குறீங்களோ இதோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வரமிளகாய் ரொம்பவும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா சுவை மாறி போயிடும். 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாக நல்லா சுருண்டு வெந்து வரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்த பிறகு சீக்கிரமாக தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு சின்ன மசாலா மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி அப்படி இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட ஃப்ளேவர் தான் இந்த தக்காளி தொக்குக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். அவ்வளோ மணமாக இருக்கும் இந்த மசாலா. அதனால் இந்த மசாலா கருக விடாமல் பார்த்துக்கோங்க. சரியான பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு லேசாக இது போல் வெடித்து வரும். லேசாக லைட் க்ரே கலரில் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து விட்டிங்கனாலே போதும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி வேக வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இது லேசாக ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அப்போ தான் நம்மளால் 1 மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ மொத்தமாக 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லேசாக கொரகொரப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் நல்ல மையாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியும் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தாங்க தேவைப்படும். அப்போ தான் 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா மேலே தெளித்து வரும் எண்ணெய். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயிலேயே தக்காளி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். அப்போ தான் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு பதத்துக்கு நல்லா திரண்டு வரும். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி வச்சு வேக வைங்க. ஓப்பன் பேனில் வேக வச்சிங்கன்னா மேலே தெளித்து வரும். அதனால் மூடி வச்சுடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு இது போல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவிலேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்ததும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மணம் வரும். அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த பொடி சேர்த்த பிறகு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அந்த பொடி சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.
வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி தான் வேணும்னே கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.